والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹி வ ஷஅபானு ஷஹரி ரமலானு ஷஹரு உம்மத்தி. ரஜபுடைய மாதம் அல்லாஹுவின் மாதம், ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம், ரமலான் என்பது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை விளக்க வந்த பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னால் என்ன, உம்மத்தினுடைய மாதம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னால் ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கினார். அல்லாஹுவையும் அடியானையும் இணைக்கக்கூடிய, அல்லாஹுவையும் அடியானையும் சிலத்தின் பயனில் அப்தி வரப்பி, ரப்பையும் அல்லாஹுடைய அடிமையும் இணைக்கக்கூடிய உன்னதமான காரியம் தொழுகை தான். எனவே அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய நுட்பங்களிலே விளக்கங்களிலே ஒன்று, அந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கி. ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று சொன்னால் என்ன? இந்த உம்மத்திற்குண்டான பெரும் செல்வமும் பெரும் பொக்கிஷமும் கியாமத்து நாள் வரை உள்ள ஒரு அற்புதமான இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா ரமலானில் தான் தந்தார். அது என்னுடைய உம்மத்திற்கான மகத்துவமும் மேன்மையும் என்பதை சுட்டி காட்டும் பொருட்டு அப்படி ஒரு விளக்கத்தை சொல்வார். ஷஅபான் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொன்னால் அதனுடைய நிலை என்பது என்ன என்றால், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய கிபிலா திருப்பப்பட்டது. முதலாக குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஒரு சட்டம் மாற்றப்பட்டது என்று சொன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். ஒரு சொல்படி, அதாவது அல்லாஹு தஆலா 17 மாதங்களாக முன்னோக்கி வந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி, கிபிலாவை நீங்கள் கஅபாவின் பக்கம் திருப்புங்கள், ஃபலனுவல்லியன்னக கிபிலத்தன் தர்லாஹா, நாயகமே தாங்கள் ஆசைப்பட்ட கிபிலாவின்பால், நீங்கள் விருப்பப்பட்ட கிபிலாவின்பால் என்று திருப்பங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட கிபிலாவை திருப்பிய அந்த உன்னதமான மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று பெருமக்கள் சொல்வார். இதற்கு பிறகுதான் எல்லா சட்டமும் கடமையாச்சு. முதல் சட்டமே கிபிலாவை திருப்புவது தான். அதற்கு பிறகுதான் பாங்கே துன்யாவில் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் தொழுகை வந்தது. அதற்கு பிறகுதான் நோன்பு வந்தது. அதுக்கு பிறகுதான் ஜக்காத் வந்தது. எல்லாம் அதுக்கு பிறகுதான் வந்ததுன்னு பார்க்கணும். அதனால அதற்கு பிறகுதான் பாங்கு நோன்பு ஜக்காத் இதுவெல்லாம் பின்னால் தான் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்கள், இது மாதிரி கிபிலாவை திருப்பியதே பல நுட்பங்கள் இருக்கிறது. இறையியல் கோட்பாடு, அல்லாஹுவை வணங்குவதனுடைய அந்த கோட்பாடுங்கிறது இருக்குது. கிபிலாவை நாம வணங்கல்ல, கிபிலாவை முன்னோக்குகிறோம். நாம மேற்கு பக்கம் நோக்குறோம் அப்படிங்கிறது அல்ல. நாம மேற்கு பக்கம் முன்னோக்குறோம்னு சொன்னா எகிப்தில் உள்ள மக்கள் கிழக்கை முன்னோக்குகிறார்கள். அது மாதிரி யமன்லே உள்ள மக்கள் வடக்கை முன்னோக்குகிறார்கள். எல்லோரும் ஒரே திசையை, ஒரு ஒற்றுமையை, இந்த காபாவை நோக்கி தொட வேண்டும் என்பதுதானே தவிர காபாவில் என்னமோ காபா வணங்குறோன்னு அர்த்தம். அதை வணங்குவது என்று இருக்குமானால் ஒரு நிர்பந்தமான நிலையில காபா முன்னோக்க வேண்டியதில்லை. கிபிலாவை முன்னோக்குவது ஃபர்து தான். நிர்பந்தமான நிலை, ஒரு ஆளை கட்டி போட்டிருக்குது, அவன் தொழுக வேண்டியது இருக்குது, அவனை வேற ஒரு பக்கம் திசையை துவக்கி கட்டி போட்டிருக்குன்னா அந்த பக்கம் தான் தொடரணும். எப்படி இருக்கிறதோ அப்படித்தான். அது மாதிரி ஒரு நிர்பந்தமான பயணத்துல போறாரு, அவர் கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டுகிறார். அதுக்கப்புறம் அங்கங்க திரும்புவதுன்னு சொன்னா அவர் காபாவை வணங்கவில்லையே, காபாவை முன்னோக்குகிறார். எனவே அந்த இறையியல் கோட்பாட்டினுடைய வலிமையை உணர்த்தி காட்டுவதற்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கிபிலாவை திருப்புறதுன்னா வெறும் காபா மாத்திரமல்ல, காபாவுடைய மேலே 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 எவ்வளவு உயரம் சென்றாலும் அதுவெல்லாம் கிபிலா தான். ஒரு ஆள் விமானத்துல போறார், தொழுகிறார், குனிஞ்சு ஒன்று காபாவை பார்த்து தொழ வேண்டியதில்லை. அவர் அந்த நேரத்தில் அவருடைய கிபிலா என்பது காபாவுடைய அந்த நிலைக்கு மேலும் காபாவுடைய நிலைக்கு கீழும் அதலவாதாளம் வரை அது கிபிலா தான் என்று பெருமக்கள் சொல்வார். அதனாலதான் ஒரு ஆள் உயிரை பயப்படுறாரு. கிபிலா முன்னோக்குனா உயிர் போயிடும், கிபிலா முன்னோக்குனா ஏதாவது எதிரிகள் வந்தோ அல்லது ஏதாவது தன்னை அழிக்கக்கூடிய ஏதாவது மிருகங்கள் தாக்கிவிடும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், கிபிலாவை மாற்றியும் கூட ஒரு மனிதர் இருக்கலாம் என்று மாற்றம் சொல்கிறார். தொழுகையில் மாத்திரம் அல்லாது, அது அல்லாத துவாவின் பொழுதும் திக்ரின் பொழுதும் கிராத்தில் ஓதுகின்ற நேரத்திலையும் தொழுகை எதிர்பார்த்து பள்ளியில இருக்கின்ற நேரத்திலும் இங்கெல்லாம் கிபிலாவை நோக்கு என்பது மார்க்கம் நமக்கு உன்னதமான ஒரு அமலாக சொல்லி தந்திருக்கிறது. அந்த கிபிலா திருப்பப்பட்டது
புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தை என்பது மாத்திரமல்ல, நாயகமே நீங்கள் ஆசைப்பட்ட கிபிலா, யாரெல்லாம் உங்களை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்கள், உங்களுடைய கட்டளை அப்படியே கட்டுப்படுகிறார் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் கிபிலாவை திரும்பிதான் குர்ஆனிலே சொல்கிறார். அதனால ஸல்லல்லாஹு மகத்துவத்தை வெளிப்படுத்துவதிலே கஅபாவை அதன்பால் பார்த்து தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அது மாதிரி இந்த மாதத்தில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை, அவருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸலவாத் என்பது கடமையாக்கப்பட்டது இந்த மாதத்தில் தான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வுடைய மலக்குகளும், சாதாரண விஷயமா, அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நாயகமே உங்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நாயகத்தின் மீது நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட அந்த புனிதமான ஸலவாத்தினுடைய ஆயத்து இறங்கியது இந்த ஷாபானுடைய மாதத்தில். அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கண்ணியம். அது சாதாரணமானதல்ல. நாயகத்தினுடைய கண்ணியத்தை உணர்த்தக்கூடிய உன்னதமான ஒரு ஆயத்து தான் இது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியத்தை விளங்கியவர்கள் தான் மூமின்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதபுகள் என்ன? சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான். ரசூலுல்லாஹ் முன்னால் என்ன செய்ய, எதையும் முற்படுத்தி அவங்க ஒரு யோசனை கேட்டால் நீங்கள் முந்தி கொண்டு அபிப்பிராயம் சொல்லாதீங்க, உங்க விஷயத்தை என்ன செய்யுங்க. அது மாதிரி அவங்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி விடாதீங்க. இன்னைக்கும் கூட ரவுதாவில் நின்று சலாம் சொல்லும் பொழுதும் கூட நாம் அந்த நேரத்தில் பணிவோடும் அடக்கத்தோடும் பணிந்த குரலிலும் இருக்க வேண்டுமே அல்லாது சத்தமிட்டு அங்கே நின்று பேசுவதோ உரத்து அங்கே குரல் இடுவதோ பார்க்க நமக்கு அதை தடை செய்வதற்கு உமரல்லாத்தன் அவர்களை கண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புள்ள எல்லாவற்றையும் நேசிப்பது, அவங்கள மாத்திரமல்ல, அவங்க தொடர்புள்ள எல்லாம், அவங்களுடைய சஹாபாக்கள் ஆனாலும் சரி, அவங்களுடைய அஹ்லுல் பைத் ஆனாலும் சரி, ரசூலோடு தொடர்புள்ள எல்லாவற்றையும் நேசிப்பது என்பது இருக்கிறதே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆளை கோபிக்கிறாங்கன்னா நமக்கும் கோபம் வந்துடும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆளை பிரியப்படுறாங்க, ஒரு காரியத்தை பிரியப்படுறாங்கன்னா நமக்கு அதன் மீது உண்டான பிரியம் என்பது ஏற்பட வேண்டும். அருமையானவர்களே, அதனுடைய தொடரிலே தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் 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 ஸலவாத்து சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை எல்லா காலத்திலும் நாம் ஏற்படுத்தி கொண்டாலும் கூட இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்திலே கொஞ்சம் கூடுதலாக அந்த ஸலவாத்தை நாம் ஆக்கிக் கொள்வது என்பதை நமக்கு பெருமக்கள் வலியுறுத்தி காட்டுகிறார். என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய துஆ வானளவில் அவனுடைய தலைக்கு மேல கூட உயர்த்தப்படாது. ஹத்தா துஸல்லி அலா நபியினுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்லாமல் என்று வருகிறது. அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை அந்த அளவிற்கு, அதாவது சுஜூத் இல்லாத தொழுகை கூட உண்டு, ஸலவாத் இல்லாத தொழுகை இல்லை. ஜனாசா தொழுகையில சுஜூது கிடையாது, ஆனால் ஜனாசாவுடைய தொழுகையில 2வது தக்பீர்ல ஸலவாத்து ஓத வேண்டும். சுஜூத் இல்லாத தொழுகை கூட அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆனால் ஸலவாத் இல்லாத தொழுகை அல்லாஹ் வைக்கலன்னு சொல்லும் பொழுது இந்த ஸலவாத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயர்வானதாக ரப்பின் பக்கம் நெருங்குவதற்குண்டான ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். யார் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 ஸலவாத்தை சொல்கிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தர்ஜாக்களை உயர்த்துகிறான் என்றெல்லாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தினுடைய மகிமையை சொல்லி காட்டுவார். பள்ளிவாசல்ல நுழையும் பொழுதும், அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுதும், கடை வீதியில் நடந்து செல்லும் பொழுதும், மறதி ஏற்படும் பொழுதும், கல்வியை துவங்கும் பொழுதும், ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த ஆரம்பிக்கும் பொழுதும், அது மாதிரி ஒரு பெருமானாருடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகின்ற நேரத்திலையும், குறிப்பாக மதீனா முனவ்வராவிலே உடைய ரவுதாவுக்கு அருகில் இருக்கின்ற இந்த காலத்திலெல்லாம் அதிகம் அதிகம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுவார். அந்த ஸலவாத் என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு காரணம். ஒரு மனிதனுடைய சபபுல் ஹிதாயா என்று எழுதுகிறார். ஹிதாயத்திற்குண்டான காரணமாக இருக்கிறது. அவங்களுடைய மஹப்பத் நமக்கு அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாம செய்ய வேண்டிய ஹக்குன்னு சிலது இருக்குது, நாம செய்ய வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது. அந்த கடமையினுடைய ஒரு பகுதி தான் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்றெல்லாம் பெருமக்கள் நிறைய சொல்வார். யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு ஒரு கஞ்சன் பகீர் என்று சொல்வார். அது மாதிரி வானவர்களிடத்திலே நமக்கு கண்ணியம் கிடைப்பது ஸலவாத்தினால் என்று சொல்லி, என்னுடைய புகழை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வது வானவர்களுடைய நெருக்கத்தை, மலக்குமாருடைய நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்றெல்லாம் சொல்கிறார். அதனால இந்த ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்றெல்லாம் அவருடைய ரசூல் சொன்னார்கள். அவர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து ஓதுவதற்கும், அவருடைய கட்டளைகளை வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதற்கும் புனிதமான இந்த நாட்களில் நாம் அதிகம் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய
நன்மக்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக. எதிர்வரக்கூடிய பாக்கியமிக்க ரமதானை, அருள்மிக்க ரமதானை மிகுந்த மேன்மையோடு கழிப்பதற்கும், பூரணமாக எந்த குறைவும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நோன்பு நோற்பதற்கும், தராவீகை நாம் நிறைவேற்றுவதற்கும், அதிகம் இபாதத்துகளை செய்வதற்கும், சங்கையான குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.